சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ப்ரீ பிளான் போடாத ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். அப்படி ப்ரீ பிளான் போடாமல் எந்த ஒரு சேவிங்ஸும் நம்ம எடுத்து வைக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர் தான். ஆனால் கடவுளோட அனுகிரகமோ என்னமோ தெரியல, குறிப்பிட்ட நேரத்தில் பல பிரச்சனைகள் வந்தாலும் நடுவில் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி விட்டுது. சரி, எங்கே சார் காப்பாற்றிச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அருமையான காலகட்டங்களாக தான் அமைய போகுது. நிறைய துரோகங்களை அனுபவித்த நீங்கள், நிறைய கஷ்டங்களை அனுபவித்த நீங்கள், பல கடன்களில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லை, தொழிலில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கல்வியில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் எப்படி இருக்க போகுது, பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் எப்படி இருக்க போகுது, அதே போல் வண்டி வாகனங்களோட பிரச்சனைகள் எப்படி இருக்க போகுது, நிலபலங்கள், வீடு, அதே மாதிரி கிரயம், இது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, இது இல்லாமல் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, தொழிலில் எந்த அளவுக்கு வருமானம் வரப்போகுது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, இது எல்லா விஷயத்தையுமே தனித்தனியாக சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இதுக்கான தீர்வுகள் தெரியறதில்ல. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொருத்தர் தீர்வு சொல்லாமல் விட்டுறாங்க. நம்ம எல்லா விஷயத்துலையும் அதுக்கான தீர்வையும் நாம் சொல்லிடுறோம். நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்டயே பாருங்கள். அப்படி இல்லை சார், எங்கே ஒன்றும் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடிருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு முதல்ல இருந்து நான் சொல்கிறேன், குழந்தைகளாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பரவாயில்லையா இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த கவனங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெயினாக தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணீர் நெருப்பும், தண்ணி ஊற்றும் போதோ, குளிக்க வைக்கும் போதோ, விளையாடும் போதோ தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன வலிக்கு விடு சார் தண்ணியில் அப்படின்னா கூட அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தண்ணியில் குளிப்பாட்டுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொதிக்கிற தண்ணியை குழந்தைங்க பக்கத்தை வைக்கவே கூடாது. அதே போல் குடிக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்து ஆள் இருந்து அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் தண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையான. இதை நான் மெயினாகவே சொல்கிறேன். நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க. இதை நான் மெயினாக சொல்கிறேன், குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சனியினுடைய அனுகிரகமான இது தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த லீவில் அதை பிளாக் தண்டர் கூட்டு போகிறோம், அங்கே கூட்டு போகிறோம் அப்படின்னு தண்ணியில் தனியாக விளையாட விடாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது உங்களுக்கு குழந்தைகளுக்கான ஒரு இது. அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பரவாயில்லையா இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆளாக இருப்பாங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இவங்களோட அறிவுத்திறமை வேறு மாதிரி இருக்கும், யோசிக்கக்கூடிய திறன் வேறு மாதிரி இருக்கும். சார் பெரிய ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வாங்குறதில்ல சார் அந்தளவுக்குலாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க மக்கப் பார்ட்டி கிடையாது. அதை அப்படியே மக்கப் பண்ணி போடுற பார்ட்டி கிடையாது. ஹீஸ் அ ப்ராக்டிக்கல் மேன். இந்த சிம்மராசிக்காரன் ப்ராக்டிக்கல் மேனாக இருப்பான். சிம்மராசியில் பெரிய ஆள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சிம்மராசியில் இருக்கிறோம் ப்ராக்டிக்கல் மேன். ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கும், அது எப்படி பண்ணும், எப்படி எடுக்கும், பேப்பரில் எழுதுறதெல்லாம் மக்கப், அதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதுறது தான் மக்கப். ஒரு விஷயத்துக்கு 3 விடைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோன்னே சிம்மராசிக்காரன் தான். அதில் ஒரு விடை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதி கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்பான். அந்த அளவுக்கு இந்த ஒரு சிம்மராசிக்காரன் மெச்சூர்டு பர்சனாக இருப்பான். இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக படிக்க வைக்கணும். அதில் ஏதோ ஒரு சின்ன டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க, இல்லை ஏதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடிதடி இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணணும். கோவக்காரன், சிம்மராசிக்காரன்லாம் ஒரு கோவக்காரன், குழந்தை மனசு கோவக்காரன், ரொம்ப ஒரு தங்கமான பர்சன். இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருவான், திருடுனா விட மாட்டான். அதாவது ஒருத்தன் இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருவான், அவன் பிடுங்கிறதுக்கு வந்தானா விடவே மாட்டான். மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அள்ளி கொடுப்பான், மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா அவனை தள்ளி வச்சுருவான். இது சிம்மராசிக்காரனோட அதீத குணாதிசயம். குழந்தையிலேருந்தே அவனை கண்டுபிடிச்சலாம். சிம்மராசிக்காரன் கோவக்காரன்டா அப்படிம்பாங்க. சிம்மராசின்னா அவன் ஒரு டென்ஷன் பாட்டி அப்படிம்பாங்க. சிம்மராசிக்காரன் மாதிரி ஒரு நல்லவன் அவனையுமே நீங்கள் பார்க்க முடியாது. சிம்மராசிக்காரன் மாதிரி ஒரு யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. சிம்மராசிக்காரன் மாதிரி ஒரு பிரில்லியன்ட் மைண்டு. சிம்மராசிக்காரங்கெல்லாம் பாதி பேருக்கு தலையை பார்த்தா தெரிஞ்சு தலை பெருசாக இருக்கும், உடம்போட தலை பெருசாக இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சிம்மராசி அப்படின்னு. சிம்மராசியில் பிறந்த வினோதமான சில பழக்கங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கேட்டகரி பர்சனாக இருப்பாங்க. கையாட்டுறது, காலாட்டுறது, நாக்கில் ஏதோ பண்ணுறது, பல்லுக்கிட்டு ஏதோ இப்படி பண்ணுறது, நகத்தை கடிக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், குழந்தையிலேருந்தே நீங்கள் அதை பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை திடீர் பழக்கமாக உருவாக்கியிருப்பீங்க ஒரு ஆக்டிவிட்டி. அது பேக்டு ஆக்டிவிட்டியாக கூட சொல்லுவாங்க. நகத்தை கடிக்கிறான், அது பண்ணுறாங்க, அது ஒரு ஆக்டிவிட்டி. குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது பலருக்கு அதை ஒரு உறுத்துறக்கூடிய ஒரு ஹேபிட் அமையும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பரவாயில்லையா இருந்தாலும், கல்வி சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க. அதான் பசங்களுக்குள்ளே சண்டை போடுறது, ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு வண்டியை கொடுத்து விட்டு அதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.
வண்டி வாகனத்தை ஸ்கூல் 18 வயசுக்கு உட்படுறவர்களுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. இல்லை சார் இப்போலாம் காலங்கள் மாறிடுச்சு சார், எலக்ட்ரிக் பைக் தான் சார், ஸ்கூட்டி தான் சார், அப்போலாம் ஒன்றும் வேணாங்க. இந்த டைம் உங்களுக்கு தேவையில்லை. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், தண்ணீரில் கவனமாக இருக்கணும், நெருப்பில் கவனமாக இருக்கணும். ஸோ சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் வேறு ஒருவன் செய்த தவறுக்கு உங்களை பழி சூட்டக்கூடிய வகைகள் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக இருங்க. இது ஸ்கூல் படிக்கிறதுக்குள்ளேயே நான் சொல்கிறேன். சரி சார், இப்போ ஸ்கூல்லாம் ஓகே தான், மார்க்கு அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? ஆவரேஜ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களது அறிவுத்திறமையும் உங்களது நேரத்தையும் பயன்படுத்தும் போது அதுக்கான மாற்றங்கள் அமைஞ்சிட்டே இருக்கும். ஜோதிட ரீதியான விஷயத்தில் கல்விக்காக இருக்கட்டும், உடல் ரீதியான விஷயத்துக்காக இருக்கட்டும், நீ தயவுசெய்து ஜோதிடத்தை நம்பக்கூடாது. நான் டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஒரு சிம்மராசிக்காரன் அதே லக்கினம் அதே வீட்டிலேயே கூட இருந்தால் கூட சிம்மராசிக்காரன் படித்தா மார்க் வாங்கினா படிக்கலாம் அமைதியாக இருக்கும். ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் படிப்பு எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. சிம்மராசிக்காருக்கு எப்பவுமே படிப்பு டாப்பு தான். ஆனால் சிம்மராசிக்கார மாதிரி லேசி பர்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது. எதுக்கு அதை படிச்சுக்கிட்டு அப்படிமா. ஸோ அந்த மாதிரி சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் படித்தா மார்க்கு, படிக்கலைனாலும் அந்த ஆளுக்கு அறிவு அதிகம், அதை வச்சு ஒரு தொழில் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பில்லியன் பர்சன்ட் தான் சிம்மராசிக்காரர். சரி சார், சிம்ம ராசியில் இப்போ கல்வி ஸ்கூல் கல்வி முடிச்சாச்சு சார், இப்போ வேறு இடத்துல சேர்த்தலாமா இல்லை என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டைம் ஒரு பள்ளிக்கூடத்துலையோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை வேறு ஒரு இடங்கள் பள்ளியில் கூட படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. 50%, 100% பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், இடம் மாற்றி நீங்கள் படிப்பீங்க. அதே போல் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கிடைச்ச சீட்டு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச சீட்டும் கிடைக்கும். கிடைச்ச சீட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய ஆரம்பிக்கும். இல்லை சார் இது எய்ம் பண்ணி என்ன சார் இதுதான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் நடுவில் நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க, இது பரவாயில்ல சார், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல சார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே போல் சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் 100க்கு 70% பேர் அவங்க படித்த வேலைக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. இப்போ சிம்மராசியில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், படித்த வேலைக்கு அவங்க 170% பேர் போயிருக்க மாட்டாங்க. அதே போல் சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நீங்கள் காலேஜ் சேர்றீங்க இல்லை ஏதாவது கோர்ஸ் சேர்றீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வேறு ஒரு பர்சன் சொல்கிறாங்க, உங்களை கேன்வாஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சை கேட்காம நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களை டைவர்ட் செய்வதற்கும் உங்களோட மைண்டை கொலாப்ஸ் செய்வதற்கும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் உங்களோட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப நிதானமாகவும் பல பேர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிட்டு தான் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பல ஆட்கள் இருந்தாலும் உங்களது கிரக அமைப்பு தற்போது ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த நேரம் உங்களது மைண்டு ரொம்ப கொலாப்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக நிதானமாக மைண்டை பயன்படுத்துங்க. அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டு. அந்த நன்மைகளுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறது, நீங்களும் யோசிங்க, பக்கத்தில் இருக்கிற கேட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த டைமில் போய் ஜாதகம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். லோக்கலில் கூட கொடுத்து ஜாதகம் பாருங்கள். நிறைய பேர் லோக்கலில் கொடுத்து செட் ஆகலை அப்படிங்கிற மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது செட் ஆகும்போது எந்த துறை சார்ந்து நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஏன் சார் இப்போ நீங்கள் வீடியோலேயே சொல்லாமல் அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் ராசி மட்டும்தான் சார் சிம்மம், ராசியில் மட்டும்தான் சிம்மம், மற்றபடி உங்கள் லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் வேறு, நீங்கள் வசிக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய தொழில்கள் அமையும். அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வேலைக்கான நேரங்கள் அமையும். நீங்கள் எந்த நேரத்தை எதில் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறது, இரும்போடு அதிகமாக பயன்படுத்துவீங்களா, இல்லை பணத்தோடு அதிகமாக பயன்படுத்துவீங்களா, இல்லை புத்தகத்தோடு அதிகமாக பயன்படுத்துவீங்களா, அது மாதிரி நிறைய இருக்குது ஜோதிட ரீதியான விஷயங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அதே போல் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ கல்வி முடிச்சிட்டிங்க, வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்காக ரொம்ப நாட்களாக வெயிட் பண்ணுறீங்க, ரொம்பவே அதிகம். எதிர்பார்த்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க 50%. பிடிவாதக்காரர் சிம்மராசி, இந்த வேலைக்கு தாண்டா போவேன் அப்படின்னு போய் நிற்பாங்க. சரி, அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாலும் அது வரைக்கும் வேலைக்கு போகாமல் சும்மாவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கிடைச்ச வேலையை பார்க்கலாம் சார் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளுக்கும் 5000 10,000 அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ராசிக்காரர்கள்லாம் தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு வேலைக்கான காலம் இன்னொரு 8 வருஷத்துக்கு அருமையாக இருக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லைஃப் அப்படியே செட்டில் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை செட்டில் பண்ணிவிட்டு அதிலேருந்து வளர்ச்சி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சம்பாதிச்ச விஷயத்துலேருந்து அப்படியே வட்டி வந்துட்டு மாதிரி பல மடங்கு வட்டி உயர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கிற லைஃப்பில் இனிமேல் அற்புதமான காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வேறு எவனுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, வேறு எவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது, வேறு எவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி அவனுக்கு போட்டு கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான பின்விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வேறு எவனுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, வேறு எவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது, வேறு எவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி அவனுக்கு போட்டு கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான பின்விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள்.
கோவக்காரராக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வேலைக்கு போய் 1 நாள் 2 நாள் 1 மாதம் அப்படிலாம் வந்தாங்களா அதிகம். ஒரு வேலையில் நிரந்தரமாக இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதிலேருந்து வெளியே வரதுக்கு பார்ப்பாங்க, டக்குன்னு பிடிக்கலன்னு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி இவங்க வந்து நடந்துக்க மாட்டாங்க. குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி இவங்க கோபமும் இவங்களுடைய தன்னம்பிக்கையும் வந்து முன்னாடி நிற்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அல்லது நீங்கள் வந்து இப்போ தான் கல்வி வந்து பார்த்துட்ருக்கீங்க, கல்வி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் சொன்னது உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் நடந்திருந்தாலும் சரி, நடக்காமல் இருந்தாலும் சரி, எல்லா உங்களோட கருத்துக்களும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் பிரபல ஜோதிடர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம்.